ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸுக்கு முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் செய்வீங்க? அது தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நீங்களும் அதை தெரிஞ்சுக்க முடியும். இதை 2 வகையில் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். எல்லா நம்பர்ஸையும் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ கஸ்டம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு எத்தனை டிஜிட் முன்னாடி வரணும் ஜீரோஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஜீரோஸை இந்த இடத்துல இப்படி என்டர் பண்ணுங்க. சப்போஸ் 5 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னா 5 ஜீரோஸ் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சப்போஸ் இதையே நீங்கள் ஒரு ஃபார்முலாவை வச்சு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸுக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போ அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க, தென் கமா கொடுத்துக்கோங்க. இப்போ டபுள் கோட்ஸுக்குள்ள அதே மாதிரி 5 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னா 5 ஜீரோஸை போட்டுட்டு டபுள் கோட்ஸை வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அங்கே என்ன ரிசல்ட் கெட் பண்ணீங்களோ அதே மாதிரியான ரிசல்ட்டை இங்கேயும் கெட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 2 வகையில் எப்படி நம்பர்ஸுக்கு முன்னாடி ஜீரோஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.